நீங்கள் ரொம்ப கருப்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னை வந்து இந்த சன் டேன்லேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளுமே வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இந்த சம்மருக்கு. இந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீமாக ரெடி பண்ணுறதுக்கு மைசூர் பருப்பை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு அதை எடுத்துக்காதீங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். இது தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டும். ஒரு 3 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறிட்டு, இப்போ பாருங்கள் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊர்னா இந்த மைசூர் பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க. நிறைய தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டவும் பாருங்கள். இதில் தண்ணி இங்கே வந்து வடிச்சிட்டு லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. அப்போ தான் க்ரீம் நல்லா வந்து திக்காக அதோட எசன்ஸ் மட்டுமே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சா. தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். திப்பி திப்பியாக இருக்காமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா ஸ்மூத்தாக க்ரீம் கிடைக்கும். ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக இருக்கிறத பார்க்கலாங்க. இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் மட்டுமே நமக்கு வடிகட்டி வரும்போது நல்லாவே கிடைக்கும் நிறையவே. ஸோ அது மட்டுமே போதும். ரொம்ப வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த க்ரீமே தண்ணி மாதிரி வரும். அதனால் நல்லா இருக்காது. நம்ம திக்காக அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மைசூர் பருப்பு நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாங்க, நம்ம பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த மார்க் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ண நம்மளுக்கு அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போனால் அந்த பள்ளமாக இருக்கும் இல்லையா கன்னங்களில், அந்த பள்ளத்தையுமே வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்குங்க. அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஈவன் ஸ்கின் டோனாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த மைசூர் பருப்பு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து இந்த வெறுமனே வந்து மைசூர் பருப்பு மட்டுமே போட்டிருக்கேங்க. இதுவுமே நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த வெயில் காலத்தில் வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம ஸ்கின்னை பார்க்கும்போது ரொம்ப டேனாக கருப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த டேன் அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரியும் பார்த்துக்கலாம். இல்லை க்ரீமாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ க்ரீமாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்குமே இந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஸ்மூதி மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் ஜூஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த க்ரீம் நல்லா வராது. இந்தமாரி ஸ்மூதி மாதிரி இருந்திருக்கு பார்த்தியா, இதுமாரி இருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தில் வந்து செயின் போட்டதுக்கப்புறமா அந்த கழுத்து சுற்றி கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நீங்கள் போட நல்லாவே குறைஞ்சிட்டு வரது கண் கூட பார்க்க முடியும். ஸோ கண் கருவளையை வந்து ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ரிடியூஸ் ஆகி கொடுக்கும். இந்த வாயை சுற்றி கருப்புலாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா வந்து குறைஞ்சிட்டு வந்துருங்க. இப்போ இது கூட 2 விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணியிருக்கேங்க. விட்டமின் இ கேப்சூல் எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லாவே க்ளோ பண்ணி கொடுக்குங்க. ஸோ நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் 1 யூஸ் பண்ணாதீங்க, 2 விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அந்த ஆயிலும் அந்த க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ இது கூட ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி நம்ம இந்த க்ரீமை கெட்டு போகாமல் ஒரு 10 நாள் வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் க்ரீமாக கிடைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேராவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேரா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்குங்க. இந்த க்ரீமை ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இது கெட்டே போகாது. நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த க்ரீமை இப்போ இது கூட கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் பாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணாதீங்க. கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிம்பிள்ஸை வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்லா அந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் கலரே வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாக ஒரு மாதிரி எல்லோயிஸ் க்ளோவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை கண்கூட பார்க்க முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.